அன்புடன் கோவிந்தராஜுலு. இன்று மே மாதம் 10ஆம் தேதி நள்ளிரவு. அதாவது நள்ளிரவுன்னா இப்போ தான் மாதம் நாள் பிறந்திருக்கு. அதாவது விடியற் காலை 1 மணிக்கு இதை நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது சித்திரை 26 தான், 6 மணி ஆனால் தான் 27. அதனால் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை விடியற் காலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ கோடையில் ஒரு மழைக்காலம் விஷயத்துக்கு வந்துடும். அதாவது மே 10, இன்றைக்கி 11, 12, 13 வெப்பசலன மழை. நேற்று நைட்டு வரைக்கும் இப்போ நைட்டு 12 மணி வரைக்கும் ஒன்றும் பெருசாக மழை இல்லை. விடிய காலையில் மழை வரும். ஏன்னா மத்திய மாவட்டங்களில் இந்த மழை உருவாகி வருது. அதாவது தென் மாவட்டங்களில் ஃபுல்லாகவே நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. அங்கேயும் விட்டு போயிருக்கு, அங்கங்கே மழை விட்டு போயிருக்கு. அது அப்படியே ஃபுல்ஃபில் ஆகிட்டே வந்துக்கிட்டு இருக்குது. இது வெப்பசலன மழை தான். இது லேசான ஒரு சுழற்சி தென் தமிழகத்தில் இருக்குது. அதனால் இந்த மழை ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. இன்னும் ஒரு கீழடுக்கு சுழற்சி ஒன்று 12, 13ஆம் தேதி வாக்கில் உருவாக இருக்குது. அதன் காரணமாக குமரிக்கடல், தென் தமிழகம், மன்னார்வளையோட நடுவில் ஏற்பட இருக்குது. அது காற்று சுழற்சி ஒரு தாழ்வு பகுதியாக கூட மாறி மே 14, 15, 16, 17 இது ECMF மாடல் சொல்லுது. எல்லா மாடலையும் நம்ப முடியுமா? ரைட்டு. ஆனால் அது தாழ்வு பகுதி ஆகி ஆந்திரா போய் அது கரை கிடக்குதா அப்படிங்கிறதுலாம் இப்போ பேச்சில்லை. இப்போ என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, காற்று சுழற்சி உருவாகிறதுங்கிறது உண்மை, உருவாக போகுது. அது மெல்லமாக நகரப்போகுது. மெதுவாக நகர்றது என்னென்னா, காற்றினுடைய அந்த அலைவுகள், அந்த நீரினுடைய அலைவுகள், அதாவது வானிலை அலைவுகள் சொல்லுவாங்க, அந்த ER வேவ்ஸ், MJO வரப்போகுது. இதனால் அதை அங்கே இங்கேயும் இழுத்து ஒரு பக்கமாக போக விடாமல் வங்கக்கடல் ஓரமாகவே, நமது பகுதி ஓரமாகவே அந்த காற்று சுழற்சி ஆந்திரா கரையை போய் ECM போகும்போது அது கொஞ்சம் முன்ன பின்ன நடக்கலான்னு வச்சிங்க. ஆனால் காற்று சுழற்சி உருவாக போகிறதுங்கிறது உண்மை. அதுக்கப்புறம் ஒரு சுழற்சி ஒன்று உருவாகி அது வங்கக்கடல் ஓரம் ஒரு புயலாக, ரிமால்னுங்க ஒரு புயலாக போகுது. அது வேறு. அதுக்கு முன்னாடியே இப்போ அக்னி நட்சத்திரம் நடந்துக்கிட்டு இருக்குது. அக்னி நட்சத்திரம் இப்போ 4ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரைக்கும், மே 4 to 18 அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குளிர்ந்துக்கிட்டு இருக்குது. ஏற்கனவே நீங்கள் குடிக்கிறதுக்கு டேப்பு தண்ணியை திறந்தீங்கன்னா பாத்ரூமில் கொதிக்கும். இன்றைக்கி அந்த சூடு இல்லை, ஜில்லுன்னு தண்ணி வருது. அதுதான் ஒரு மாற்றம். அதாவது அக்னி நட்சத்திரத்தில் அந்த கதிர்கள் முழுக்க விழும் அப்படிங்கிறது வெயிலில். ஆனால் இந்த மழை பெய்யறதுனால நைட்டு குளிர்ந்து போயிடுங்க. நைட்டு குளிரும். அதனால தான் நான் போட்டிருக்கேன், கோடையில் ஒரு குளிர்காலம். மழைக்காலம் கூட கிடையாது, குளிர்காலம். அதாவது வெயிலில் போனால் அக்னி நட்சத்திரத்து வெயில், அக்னி நட்சத்திரத்து வெயில் தான். அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. அது சுல்லுன்னு தான் அடிக்கும். அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. அது சும்மா ஐப்பசி மாதத்து வெயில் மாதிரிலாம் இருக்காது, சும்மா சன்ன மாதிரிலாம் இருக்காது. இந்த வெயில் கடுமையாக அடிக்கும். ஆனால் பூமி குளிர்ந்து போச்சு, பூமி குளிர்ந்து போயிடும். இப்போ இன்னும் குளிர்ந்து போயிடுச்சு. எங்கள் ஊர்லலாம் இன்னும் மயிலாடுதுறைலாம் கூட மழை பெய்யலை. அதாவது இது ஒட்டுமொத்த தமிழகத்துக்கான மழை. நீங்கள் இப்போ மேப்பு அதுக்காக தான் இதில் இணைச்சிருக்கேன். அது அந்த 14, 15 பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒட்டுமொத்த தமிழகம். சென்னையில் 17ஆம் தேதி 2 நாள் தொடர்ந்து தொடர் மழையாக பெய்யும் அப்படிங்கிற மாதிரி அந்த மேப்பு மாடல் காட்டுது. ஆனால் காற்று சுழற்சி உருவாக போது நிச்சயமாக குறைந்தபட்ச மழை பெஞ்சாலும் ஒரு கனமழை, மிக கனமழை இல்லாட்டாலும் கனமழையாவது பெய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே நமக்கு இருக்குது. அதாவது நாளைக்கு காலையில் டெல்டா மாவட்டங்களில் மழை இருக்கும். மத்திய மாவட்டங்கள் மழை, டெல்டா மாவட்டங்கள் இறங்கும். அதாவது இப்போ வடகிழக்கு பருவமழை போல் அந்த சுழற்சி நீங்கள் பார்க்கலாம். அதாவது புதுச்சேரி, நாகப்பட்டினம், அது அப்படியே போய் சென்னைக்கு போய் நெல்லூர், அதாவது ஆந்திராவையும் விட்டு வைக்கல, ஆந்திராவுக்கும் போய் ஆந்திரா வழியாக போய் அரபிக்கடலில் போய் இறங்க போகிறது தான் இந்த மேப்பு காட்டுது. இதில் மாறுபட்ட கருத்துகள் வரலாம். ஏன்னா இன்னும் 4-5 நாள் இருக்குது. ஏன்னா வானிலை என்பது மாற்றத்துக்கு உட்பட்டது. ஆனால் நிச்சயமாக மழை பெய்வது என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதனால் எல்லாமே கொஞ்சம் இந்த பருத்தி போட்டவங்க கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த சப்பை வச்சதெல்லாம் விழுந்து போயிடும். எள்ளு விரைச்சவங்க அதை கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கு பாருங்கள். இந்த மூட்டம் போகிறதுக்கு மேடான இடத்துல நெல் அறுவடை 3ஆம் பாகம் அறுவடை பண்ணுறவங்க அவங்க நெல்லை தார்பாயில் போட்டு மூடுறது. அதாவது இந்த உளுந்து காய வைக்கிறவங்க, பயிர் காய வைக்கிறவங்க, இந்த நிலக்கடலை பறிக்கிறவங்க,
இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கவனமாக முன்னெச்சரிக்கையாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே பதிவு பண்ணிகிட்ருக்கேன். இது தொடர்ந்து இன்னொரு 4, 5 நாளைக்கு நான் அந்த மழை முடிகிற வரைக்கும் அந்த வீடியோ நான் வந்து கவர் பண்ணுவேன். இது ஏன்னா வந்து விவசாயிகள் பொதுமக்களுடைய முன்னெச்சரிக்கைங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது அக்னி நட்சத்திரம் வந்து குளிர போகுதுங்க. அதாவது அக்னி நட்சத்திரங்கிறது ஒன்று இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆக போகுது. ஆனால் வெயிலில் போனால் நிச்சயமாக சுடும், அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. நைட்டில் வந்து நிம்மதியாக வந்து ஒரு வேக்காலம் இல்லாமல் நிம்மதியாக ஏசி தான் போட்டு தூங்கணும்னு இல்லாமல் தூங்கலாம். அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அனைத்தும் நல்ல பிரகாசமாகவே இருக்குது. இதில் எந்த விதமான அந்த எவ்வளோ வந்து இதில் வந்து எவ்வளோ மாற்றங்கள் ஏற்பட்டாலும் இந்த சுழற்சி ஏற்பட போகிறதுங்கிறது உறுதி. இதனால் வந்து மழை வரப்போகிறதுங்கிறது உறுதி. அதனால் 14, 15, 16, 17 நிச்சயமான தொடர் மழை, அதாவது ஐப்பசி மாதத்து மழை போல் நமக்கு இருக்கும். அதனால் நாளைக்கு, அதாவது 12ஆம் தேதி 13ஆம் தேதி வரைக்கும், இன்றைக்கி 10ங்களா, 10, 11, 12, 13ஆம் தேதி வரைக்கும் மதிய மாலையில் டெல்டா மாவட்டங்களில், மத்திய மாவட்டங்களில் மதியமும் இந்த மாதிரி வந்து மழை இருக்கும். அது வந்து ரொம்ப நேரம் நீடிச்சு நிற்காது. 1 மணி நேரம் 2 மணி நேரம் மழை பெய்யும். பெய்கிற இடத்துல கனமாக பெய்யும். 14, 15, 16 மழை தொடர் மழை, மிக கனமழை கூட வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் முன்னெச்சரிக்கை நடக்க எடுத்துக்கணும். ஏன்னா திரும்ப நேற்று வீடியோலையும் இதை தான் சொன்னேன், திருப்பி இந்த வீடியோலையும் இதை தான் சொல்கிறேன். ஏன்னா இதை வந்து உங்களுக்கு வந்து திருப்பி சேரணுங்கிறதுக்காக தான். நன்றி, வணக்கம்.